உங்களுடைய பலத்தை பேசுங்க. ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறார், இவ்வளோ தூரம் நல்லா வச்சிருக்கிறாரு. எத்தனையோ பேரை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது கர்த்தர் நம்மளை ரொம்ப நல்லா கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமேன். கடந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேப்பரில் நம்ம நியூஸ் பேப்பரில் ஒருத்தருடைய ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாரு, இவருடைய பாடி இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் யாராவது ஒருத்தர் இவங்க சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா இன்னென்ன அடையாளங்கள் இருக்குது, இதை நீங்கள் இந்த பாடியை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரில் ஆடு போட்டிருந்தாங்க. அப்போ நான் அதை படித்து பார்த்துட்டு உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், சரி, ஒரு மனுஷனை அவர் செத்து போனதை கூட கேட்கறதுக்கு யாருமே இல்லையே, அவருடைய அடையாளத்தை வச்சு இந்த நபர் உங்களுடைய நபரானு கேட்குற அளவுக்கு அவருடைய பணமாக படுத்து கிடக்கிறாரு. அப்போ அவரை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளை ஆண்டவர் எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறாரு, எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறாரு. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ரொம்ப லக்கியான ஆட்கள். இன்னைக்கு இப்போ இந்த சூழ்நிலை அட் பிரசன்டேஜ் இந்த நிமிஷத்துல சிலருடைய வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, ஐயோ நம்மளை எல்லாம் ஆண்டவர் எவ்வளவு நல்லா வச்சிருக்காரு தெரியுமா. அதனால உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா நம்ம தான். நம்ம கவலைப்படுறதுக்கு சிலரையெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கவலைப்படுறதுக்கு ஒரு துளி பிரச்சனை கூட உங்களுக்கு இல்லை சிஸ்டர். ஒரு பிரச்சனை, உங்க பிரச்சனையே நீங்க இப்ப கடந்து போகிற பாதையே கிடையாது. சிலரெல்லாம் நடக்கிற பாதை மோசமான பாதை. அதுல ஒரு 20% பிரச்சனை, 20% பிரச்சனை கூட ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணல சொல்லுங்க, தரவே இல்லை. 20% பிரச்சனை கூட நமக்கு தரல. நம்மளை அவ்வளோ நல்லா வச்சிருக்கிறாரு ஏசப்பா, அவ்வளோ நல்லா வச்சிருக்காரு. அதனால நான் இப்படி இருக்கிறேன், நான் தான் இப்படி இருக்கிறேன், என் குடும்பம் தான் இப்படி இருக்குது, நான் என்ன ஏன் இப்படி வடைச்சிங்க, இதை கேட்கவே கேட்காதீங்க. ஐயோ, கர்த்தர் எவ்வளோ நல்ல தேவன். ஹல்லேலூயா.